அதனுடைய ஈக்குவல் சைஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க 13 சென்டிமீட்டர். அதனுடைய பேஸ் வந்து 24 சென்டிமீட்டர். ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல நாம எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சரியா? இப்போ ஹைட் கண்டுபிடிக்கணும்னா பிதாகோரியன் தியரத்தை பயன்படுத்தணும். சரியா? பை பைத்தாகோரஸ் தியரம். பாருங்க, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது ஒரு ரைட் ஆங்கிள். ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஜாயின் ஆனா நமக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்ப நம்ம எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு A B C D ன்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ADC அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ADC என்ன வரும்? ட்ரையாங்கிள் ADC ல இதுதான் வந்து நமக்கு ஹைபோடெனஸ். ஹைபோடெனஸ் வந்து என்ன வருது? AC ங்கிறது. அப்ப AC ஸ்கொயர் equal to AD square plus BC square. AD square plus BC square. அப்ப AC என்னன்னு கொடுத்திருக்காங்க? 13 ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. AD வந்து நமக்கு ஹைட். அப்ப h ஸ்கொயர் plus DC. DC எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப இது வந்து பேஸ். இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் போது இது வந்து ஹைட்ங்கும் போது இதுல மிட் பாயிண்ட்ல ஜாயின் ஆகும். மொத்தமா 24 போது இது மட்டும் இருந்தா எவ்வளவு வரும்? 12. சரியா? மொத்த லென்த் வந்து 24 தான். இப்ப DC மட்டும் வேணும்னா DC எவ்வளவு? 24ல பாதி. 24ல பாதி எவ்வளவு? 12. அப்ப 12 ஸ்கொயர். அப்ப h ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துரு. h ஸ்கொயர் வேணும்னா என்ன பண்ணணும்? 13 ஸ்கொயர்ல இருந்து 12 ஸ்கொயரை கழிக்கணும். h ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 மைனஸ் 144. 169 இருந்து 144 கழி எவ்வளவு வருது? 25. அப்ப h ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 அப்படின்னா h ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25. h க்கு ரூட் 25 எடுத்தா எவ்வளவு பாரு? ரூட் 25 எவ்வளவு? 5. அப்ப 5 சென்டிமீட்டர் தான் ஆன்சர்.